அத்தியாயம் 58. அடுத்து என்ன நடக்கப் போகிறது? எலிசாவும் கோப்லின் லார்டும் நிலவரை வழியாகச் சென்று கொண்டிருந்தனர். அவர்களுக்குப் பின்னால் எலும்புக்கூடு மாவீரர்களும் பூதங்களும் பின்தொடர்ந்து வந்தன. அவர்கள் கடந்து சென்ற இடம் அஸ்மோவால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிலவரை. முதலில் அவர்கள் ரேடம் கண்டத்தில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் பூமியில் உள்ள நிலவரைக்கு சுதந்திரமாக கடந்து சென்றனர். அது பரிமாண போர்ட்டலுக்கு நன்றி. பரிமாண போர்ட்டல் ரேடான் கண்டத்தில் உள்ள தீய கடவுளின் நிலவரை கூட்டையும் பூமியில் உள்ள மாயையின் சோதனை நிலவரையையும் இணைத்த ஒரு இருப்பு அது. இவை அனைத்தும் மாஸ்டரின் ஆசீர்வாதம். எலிசா உற்சாகமான குரலில் பாராட்டினாள். மாஸ்டர் காட்டிய திறமைகள் அவளை எப்போதும் வியப்பில் ஆழ்த்தின. சரி, இதுவரை நாம் எஜமானரின் தாராளமான அருளை பெற்றுள்ளோம். இப்போது திருப்பிச் செலுத்த வேண்டிய நேரம் இது. எலிசாவின் வார்த்தைகளுக்கு கோப்லின் பிரபு தலையசைத்தார். அதுதான் சரியான செயல். மகான் அவர்களுக்கு அருள் செய்திருக்காவிட்டால் அவர்கள் இங்கேயும் இருக்க மாட்டார்கள். எஜமானரின் உத்தரவுகளை நிறைவேற்றுவதற்கு முன் கட்டளை வார்த்தைகள் இருந்தன. மாஸ்டர் கட்டளையிட்டார். சேதத்தை குறைக்கவும். அதாவது எங்களுக்கு எந்தத் தீங்கும் இல்லாமல் உத்தரவுகளை நிறைவேற்றுவது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், காயமடையாமல் பாதுகாப்பாகச் சென்று திரும்பி வாருங்கள். எப்படி? உண்மையில் நம்மை பற்றி அக்கறை கொண்ட ஒரே நபர் எஜமானர்தான். எலிசாவின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது. எஜமானருக்காக அவள் மனமுவந்து தன்னை தியாகம் செய்வாள். இந்த எலிசா, மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் கண்டிப்பா பணியை முடிப்பேன். எலிசா பரவசத்தில் இருப்பது போல் தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள். ஐயா பூதம் ஆண்டவரே, நினைவில் கொள்ளுங்கள். எஜமானரின் மரியாதைக்கு களங்கம் விளைவிக்கும் எதையும் ஒருபோதும் செய்யாதீர்கள். புரிஞ்சுது, டியூம்? எலிசாவின் வேண்டுகோளுக்கு இணங்க கோப்லின் பிரபு தலையசைத்தார். அவரும் எலிசாவின் வார்த்தைகளைக் கேட்டு அனுதாபப்பட்டார். வீழ்வது என்பது எஜமானரின் கௌரவத்தை கெடுப்பதற்கு சமம். சேதத்தை குறைக்கவும். இந்த கூற்று, கட்டளையை நிறைவேற்ற உங்கள் அனைத்தையும் கொடுங்கள் என்று சொல்வது போல் இருந்தது. கோப்லின் லார்ட் தனது முடிவை எடுக்க எலிசா சுற்றிப் பார்த்தாள். சொல்லப்போனால் நிலவரையை இப்படியே விட்டுவிடுகிறேன். ஆஸ்மோஸ் நிலவரை காலியாக இருந்ததால் எலிசாவின் முகத்தில் மகிழ்ச்சியான வெளிப்பாடு கடினமாகியது. முழு உடலும் கட்டப்படுத்தப்பட்டு ஒரு மனித சிறுவன் இருந்தான். ஆனால் அது பிரச்சனை இல்லை. அவர்கள் நிலவரையை பாதுகாக்க குறைந்தபட்ச ஒரு படையாவது விட்டுச் செல்லாமல் அதை விட்டு வெளியேறினர். சர் டெத் நைட் மற்றும் சர் ஆர்க்லிச் உண்மையில் என்ன செய்கிறார்கள்? எலிசா பெருமூச்சு விட்டாள். நிச்சயமாக அஸ்மோதான் எஜமானருக்கு இதை காரணமாகியிருப்பார் என்று அவளால் யூகிக்க முடிந்தது. உண்மையில் அவருடைய மனநிலை அதைப் போலவே குறும்புத்தனமாக இருந்தது. ஆனால் இப்போதைக்கு ஆர்க்லிச்சை கொஞ்சம் திட்ட வேண்டும். மாஸ்டர் ஆர்க்லிச்சை ஆய்வாளராக நியமித்திருந்தார். நிலைமையை புறநிலையாக மதிப்பிட வேண்டிய பாதுகாவலர் சிறிதும் தலையிடவில்லை. மேலும் அவர் வெறும் லிச்சிலிருந்து ஆர்க்லிச்சாக பரிணமித்து எஜமானர்களின் பலத்தால் அதிகாரம் பெற்றார். ஆனால் இது போன்ற விஷயங்களை கையாள்வது எலிசாவை பெருமூச்சு விட வைத்தது. சீக்கிரம் இந்த இடத்தை எலும்புக்கூடு மாவீரர்கள் பாதுகாக்கச் சொல்லுங்கள். எலிசா எலும்புக்கூடு மாவீரர்களை நோக்கி சைகை செய்தாள். அவர்கள் முதலில் எலிசாவின் பணியிடத்தை பாதுகாக்கும் பாதுகாப்பு காவலர்களைப் போல இருந்தனர். நிச்சயமாக 6 நட்சத்திர அதிகார மையமான எலிசாவை காக்கும் 3- நட்சத்திர எலும்புக்கூடு நைட் கதை அபத்தமாக தோன்றியது. ஆனால் இவை அனைத்தும் எஜமானரின் விருப்பம். எஜமானர் தன்னை எவ்வளவு மதிக்கிறார் என்பதற்கான ஒரு பார்வை அது. நிலவரை பாதுகாப்பு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது போல் தெரிகிறது. எலிசாவின் கட்டளைப்படி எலும்புக்கூடு மாவீரர்கள் நிலவரை முழுவதும் தங்கள் நிலைகளை பிடித்தனர். நினைவில் கொள்ளுங்கள், இந்த நிலவரை எஜமானருக்கு சொந்தமானது. ஊடுருவும் நபர்களிடம் கருணை காட்டாதீர்கள். அவள் வார்த்தைகளுக்கு அனைவரும் தலையாட்டினர்.
அவர்களின் எதிர்வினைகளால் திருப்தி அடைந்த எடிசா கோப்லின் பிரபுவை பார்த்தாள். நான் நேரடியாக டெத் நைட் இருக்கும் இடத்திற்குச் செல்கிறேன். நீங்கள் நிலவரையின் சுற்றுப்புறத்தை காத்துக் கொள்ளுங்கள். டெத் நைட், ஆர்க்லிச், அஸ்மோ மற்றும் வெட்டரை பாதுகாப்பாக திரும்பக் கொண்டு வருவதே எஜமானர்களின் கட்டளையாக இருந்தது. எடிசாவின் திட்டம் எளிமையானது. மனிதர்கள் அதிக தொந்தரவாக மாறுவதற்கு முன்பு அவற்றை மட்டும் அகற்றவும். என்ன நடந்தால் என்ற மாரியை கூட தடுக்க ஸ்கெலிட்டன் நைட்ஸ் நிலவரையை காக்கும் கோப்லின் பிரபுவும் அவரது துணை அதிகாரிகளும் அருகிலுள்ள பகுதியில் ரோந்து செல்வார்கள். எடிசா அவர்களை கடைசியாக பார்த்துவிட்டு பின்னர் தன்னை மறைத்துக் கொண்டாள். இப்போது அவள் எஜமானரின் கட்டளையை நிறைவேற்றப் புறப்பட்டாள். எடிசா சென்ற பிறகு எலும்புக்கூடு மாவீரர்கள் நிலவரையில் அசையாமல் நின்று தங்கள் வாள்களை உருவினர். ஊடுருவும் நபர்கள் தோன்றினால் அவர்கள் நகரத் தொடங்குவார்கள். மேலும் எஜமானர்களின் நிலவரைக்குள் நுழையத் துணிந்த எவரையும் அவர்கள் கொல்லத் தயங்க மாட்டார்கள். கட்டளையை நிறைவேற்ற கோப்லின் பிரபுவும் வெளியே சென்றார். கோப்லின் பிரபுவின் பின்னால் ஆயுதமேந்திய பூதங்கள் ஒரு இரகசிய நடத்தையுடன் பின்தொடர்ந்தன. கோப்லின் பிரபுக்களின் கட்டளைப்படி கோப்லின்கள் முன்னேறத் தொடங்கின. சரி, நீங்க எல்லாரும் கொஞ்சம் பேரம் பேசலாமான்னு யோசிச்சீங்களா? அசுரக் கூட்டத்தின் முன்னணியில் இருந்த அஸ்மோ சத்தமாக கத்தினார். உற்சாகமான அஸ்மோவைப் போலல்லாமல் அவசரகால மீட்புக் குழுவைச் சேர்ந்த வேட்டைக்காரர்கள் விரக்தியில் இருந்தனர். மோமான்ஸ்டர்ஸ்! அசுர அலையைப் பற்றி கேள்விப்பட்டபோது அதை விரைவாக அடக்கிவிடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்களை எதிர்கொண்டதுதான் அந்த எண்ணம் எவ்வளவு திமிர் பிடித்தது என்பதை அவர்களுக்கு புரிய வைத்தது. எல்லோரும் இதிலிருந்து வெளியே வாருங்கள்! அணித்தலைவர் ராஜேந்திரன் தனது கீழ் பணிபுரிபவர்களை கத்தினார். வளிமண்டலம் சரியில்லை. இதுவரை நடந்த அனைத்து தாக்குதல்களும் முற்றிலுமாக தடுக்கப்பட்டுவிட்டன. கீழ்நிலை அதிகாரிகளின் மன உறுதி அடிமட்டத்திற்கு சரிந்தது. ஒருவேளை அவசரகால மீட்புக் குழுவால் தங்கள் பலத்தை செலுத்த முடியாததால் பின்னால் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் கூட மறைந்து போயிருந்தனர். இந்த அசுர அலை முன்பு நடந்ததை விட வித்தியாசமானது. மேலும் அவசரகால மீட்புக் குழுவைச் சேர்ந்த வேட்டைக்காரர்கள் தாக்கினர். ஆனால் அவர்களால் எந்த சேதத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. எதிராளியின் மீது ஒரு கீறல் கூட ஏற்படவில்லை. இந்த சூழ்நிலையில் அவர்களை நம்பி இங்கே தங்க யாரும் தயாராக இல்லை. அது நிருபர்களுக்கும் பொருந்தும். இப்போதைக்கு அவசரகால மீட்புக் குழுவை விமர்சிக்கும் கட்டுரைகள் இருக்கலாம். அணியை வழிநடத்தும் ராஜேந்திரன் பெருமூச்சு விட்டார். நாம அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. மதனா ஆரம்பத்தில் கட்டவிழ்த்துவிட்டு தெய்வீக தாக்குதல் ஆர்வலர்களுடன் தயாரிக்கப்பட்ட இறுதி நகர்வாகும். அவர்கள் தங்கள் பலத்தின் பெரும்பகுதியை அந்த தாக்குதலில் செலுத்தியிருந்தனர். இது நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதாக இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக அது தடுக்கப்பட்டது. அதெல்லாம் ஒரே ஒரு கேடயத்துடன். இப்போது அவர்களை பாருங்கள். டெத் நைட் ஒரு பெரிய கேடயத்தை வைத்திருந்தார். மேலும் கவச உடை வேகமாக முன்னேறிச் செல்லும்போது படபடவென்று ஆடியது. அவர்களை கேலி செய்வது போல உணர்ந்தாள். குழு தலைவரே, இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? மதனா சிரமத்துடன் கேட்டார். தொடர்ந்து தாக்குதல்களை கட்டவிழ்த்துவிட்ட பிறகும் எதிராளி அரக்கர்கள் சிறிதளவு காயத்தையும் காட்டவில்லை. மாறாக பொறுப்பற்ற தாக்குதல்களால் அவளுடைய சொந்த பலம் முற்றிலும் குறைந்து போனது. மதனா, இப்போதைக்கு பின்னால் சாய்ந்து உங்கள் பலத்தை மீண்டும் நிரப்பிக் கொள்ளுங்கள். நான் இன்னும் போராட முடியும். மதனாதான் இன்னும் போராட முடியும் என்று வற்புறுத்திய போதிலும் ராஜேந்திரன் அதை அனுமதிக்கவில்லை. அவள் ஏற்கனவே தனது பங்கை போதுமான அளவு நிறைவேற்றியிருந்தாள். தெய்வீகத் தாக்குதல்களுக்கு அசுரர்கள் அஞ்ச மாட்டார்கள் என்பதை அவள் அறிந்திருந்தாள். மேலும் நீண்ட தூர தாக்குதல்கள் அர்த்தமற்றவை. அம்புகளை ஏவது டிமன்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தாது. தலையை குறிவைத்தாலோ அல்லது அம்புகளில் தெய்வீக சக்தியை செலுத்தினாலோ தவிர. ஆனால் ஒரு அம்புக்கு தெய்வீக சக்தி பயன்படுத்தப்படும் போதெல்லாம் டெத் நைட் அதை ஒரு பேயைப் போல உணர்ந்ததாக தோன்றியது.
மீண்டும் ஒருமுறை கவச உடையால் அலங்கரிக்கப்பட்ட கேடயத்தால் தாக்குதல்கள் தடுக்கப்பட்ட சூழ்நிலை மீண்டும் ஏற்பட்டது. துப்பாக்கிகளுக்கும் இது பொருந்தும். நீண்ட தூர தாக்குதல்கள் நடைமுறையில் பயனற்றவை. ஒரு டெத் நைட் மற்றும் ஒரு கவச உடை மரணத்தை ஏந்தியபடி. அது கொஞ்சமும் பொருந்தாத ஒரு கலவையாக இருந்தது. பொருத்தமில்லாமல் இருந்தாலும் அவற்றின் தோற்றம் பயங்கரமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒன்றை அவர்கள் எங்கே கண்டுபிடித்திருக்க முடியும்? அத்தகைய விருப்பங்களைக் கொண்ட ஒரு கவச உடையின் கதை கேள்விப்படாதது. அவற்றை விட சக்தி வாய்ந்த இருப்பு இருக்க முடியுமா? ஒரு கணம் அவன் முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சி பரவியது. ஆனால் ராஜேந்திரன் விரைவில் தலையை ஆட்டினார். அது முடியாது. இப்போது டெத்னைட்டை பார்ப்பது போதுமான அச்சுறுத்தலாக இருந்தது. அதோடு ஒரு லிச்சும் இருந்தார். அவர்களை விட சக்தி வாய்ந்த உயிரினங்கள் இருந்தால் பின்னர் நிலைமை ஏற்கனவே மிகவும் தீவிரமாக இருந்தது. இது சந்தேகத்திற்கு இடமின்றி மனிதகுலத்திற்கு ஒரு பேரழிவாக இருக்கும். இறுதியில் அவர்கள் தங்கள் அதிகபட்ச பலத்தை எதிர்கொள்கிறார்கள் என்று நினைத்து அவர் நிம்மதியடைந்தார். அவன் ஒரு கணம் சிந்தனையில் மூழ்கியிருந்தபோது கேப்டன் அவரது துணை அதிகாரிகளில் ஒருவர் ராஜேந்திரனை அழைத்தார். அது அவசரகால மீட்புக் குழுவின் துணைக்குழு தலைவர். அப்படியே இருப்பதற்குப் பதிலாக ஏன் நேரடியாக கட்டணம் வசூலிக்கக்கூடாது? இதை இங்கே இழுப்பது நல்லதல்ல. அவர் சொன்னது சரிதான். இன்னும் தங்கியிருப்பது பிரச்சனையை தீர்க்காது. இப்போது சிறந்த நடவடிக்கை என்னவென்றால் நேரத்தை வாங்கி வலுவூட்டல்களுக்காக காத்திருப்பதுதான். சக்தி வாய்ந்தவர்கள் விரைவாக வந்தால் நல்லது. இருப்பினும் அவர்களும் வெளிப்படையாக தாமதிக்க முயன்றால் அரக்கர்கள் பிடித்து விடுவார்கள். அப்போதிருந்து அசுரர்கள் எங்கு திரும்புவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அது கட்டுப்படுத்த முடியாததாகிவிடும். இப்போது அவர்கள் அரக்கர்களின் கவனத்தை ஈர்த்த நன்மைகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது. ஒரு தாக்குதல். ஆனால் நேரடித் தாக்குதல் மிகவும் ஆபத்தானது. எதிராளியை கட்டுப்படுத்திக் கொண்டு கொரில்லா பாணி தாக்குதல்களில் ஈடுபடுவது நல்லது என்று தோன்றியது. சிறப்பாகச் செய்தால் அது எதிராளியின் பலத்தை கூட குறைக்கக்கூடும். இருப்பினும் லிச் காரணமாக அவர் உடனடியாக ஒப்புக்கொள்ளத் தயங்கினார். ஆனால் ஒரு லிச் இருக்கிறார். சடல வெடிப்பு எனப்படும் திறமையை பயன்படுத்திய ஒரு அசுரன். லிச் அவர்கள் பக்கத்தில் இருக்கும் அரக்கர்களை சீரற்ற முறையில் வெடிக்கச் செய்யும் என்று நினைக்கிறீர்களா? வைஸ் டீம் லீடரின் வார்த்தைகளுக்கு ராஜேந்திரன் லேசாக தலையசைத்தார். சரி. சடல வெடிப்பு என்பது தன்னை விட குறைந்த தரத்தில் உள்ள இறக்காத உயிரினங்களை வெடிக்கச் செய்யும் லிச் திறமையாகும். இருப்பினும் லிச் வெடிப்பு திறன் செயல்பட போதுமான எண்ணிக்கையில் இறக்காதவர்கள் இருக்க வேண்டும். அருகில் இறக்காதவர்கள் யாரும் இல்லை என்றால் லிச் நடைமுறையில் எந்த ஆபத்தும் இல்லை. மேலும் லிச் ஒரு புத்திசாலித்தனமான அசுரன். அதன் சொந்த திறன்களை நன்கு அறிந்திருக்கிறது. எனவே அது பொறுப்பற்ற முறையில் டிமன்களை வெடிக்கச் செய்யாது. சரி. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் எளிதாக போரில் ஈடுபட முடியும். ஆரம்பத்தில் இருந்தே எதிராளியின் வேகத்தை எதிர்கொள்ள அவர்கள் மிகவும் கூச்ச சுபாவமுள்ளவர்களாக இருந்தனர். ஒரு கணம் யோசித்த பிறகு ராஜேந்திரன் தனது ஒப்புதலை வழங்கினார். சரி. எல்லாரும் கேளுங்க. ராஜேந்திரன் கத்தினார். டெத் நைட் மற்றும் லிச் இருக்கிறார்கள். அவர்களுடன் நேரடியாக ஒருபோதும் ஈடுபடாதீர்கள். டீமன்களுக்கும் இதுவே பொருந்தும். சிதறி இன்குபஸில் கவனம் செலுத்துங்கள். இன்குபஸ்கள் இறக்காமல் இல்லை. லிச் வெடிக்கக்கூடிய டிமன்களைப் போலல்லாமல் இன்குபஸை அதே வழியில் கையாள முடியாது. நன்றாக குறிவைத்தால் அவற்றை கொள்வது கடினமாக இருக்காது. ராஜேந்திரன் எதிராளியின் பலத்தை மெதுவாக குறைக்க முடிவு செய்தார். நிச்சயமாக எல்லோரும் தாக்குதலில் பங்கேற்க மாட்டார்கள். நீண்ட தூர தாக்குதல்களில் நிபுணத்துவம் பெற்ற வேட்டைக்காரர்கள் தற்காப்பு முறையில் பின்புறத்திலிருந்து தாக்குவது மிகவும் சாதகமாக இருந்தது. சரி, முன்னேறுவோம். தலைவர்களின் கட்டளையை தொடர்ந்து துணை அணித் தலைவர் தாமோதரன் மிரட்டல் கூச்சல்,
வேட்டைக்காரர்களின் மன உறுதியை அதிகரித்தது. பின்னர் அவர் நேரடியாக முன்னோக்கிச் சென்றார். துணைத் தலைவர்கள் உருவத்தை பார்த்து ராஜேந்திரன் அவரை தடுக்கவில்லை. அவன் வேகத்தினால் வேகமாக இருக்கிறான். அது ஒரு திறமையான சூழ்ச்சி செய்யும் அமைப்பாக இருந்தது. துணைத் தலைவர் எதிராளியே கேலி செய்வார் என்று அவர் நம்பினார். மேலும் துணைத் தலைவர் பெரும் முனையில் இருப்பதை அவரால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. நாமும் போகலாம். அந்த அயோக்கியர்களை ஒழிப்போம். சிறிது நேரத்திலேயே துணை அணித் தலைவர் அசுர கூட்டத்தை அடைவதைக் கண்டதும் மீதமுள்ள உறுப்பினர்களும் தங்கள் உற்சாகத்தை திரட்டினர். அசுரர்களின் எதிர்பாராத உந்துதலால் அழுத்தப்பட்டு அனைவரும் நன்றாகப் போராடினர். இதுபோன்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கும்போது ராஜேந்திரன் தாக்குதலில் சேரவிருந்தபோது போம் 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 அவர்களுக்கு முன்னால் டிமன்கள் வெடித்தன. மேலும் ஒன்று மட்டுமல்ல, 3 டிமன்களும் ஒரே நேரத்தில் வெடித்தன. பிரச்சனை என்னவென்றால், முன்னோக்கிச் சென்ற துணை அணித் தலைவரின் உருவம் எங்கும் காணப்படவில்லை. எவ்வளவு சுற்றித் தேடியும் அவனால் அவனைக் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை டிமன்கள் வெடிப்பதை அவர் கவனிக்காமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறியிருக்கலாம். இருப்பினும் அந்த நம்பிக்கை விரைவில் தகர்ந்து போனது. டிமன்கள் வெடித்த இடம் சிதறிய எலும்புத் துண்டுகள் நகரத் தொடங்கின. எலும்புகள் ஒவ்வொன்றாக ஒன்று கூடி வடிவம் பெறத் தொடங்கின. எலும்புகள் ஒன்று கூடி ஒரு எலும்புக்கூட்டை உருவாக்கின. எலும்புக்கூடு நகர்ந்து அருகில் சிதறிய உபகரணங்களை அணியத் தொடங்கியது. அந்தக் காட்சியைக் கண்டு அனைவரும் மௌனமாகிவிட்டனர். ஒருவராலும் சத்தம் எழுப்ப முடியவில்லை. முழுமையாக பொருத்தப்பட்ட அந்த எலும்புக்கூடு ஒருவரைப் போல இருந்தது. துணை குழு தலைவர் எல்லோரும் அதிர்ந்தனர். துணை அணித் தலைவர் பயன்படுத்திய அதே உபகரணங்களை அணிந்திருந்த ஒரு எலும்புக்கூடு தோன்றியது. மேலும் அசுர கூட்டத்தில் ஒரு எலும்புக்கூடு கூட இருந்ததில்லை. அது ஒரு விஷயத்தை குறிக்கிறது. ஆர்க்லிச். ராஜேந்திரன் முணுமுணுத்தார். அவர் மனதில் நினைத்திருந்த மிக மோசமான சூழ்நிலை நடந்தது. வெடிக்கும் திறனை பயன்படுத்திய லிச்சிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு அசுரன். பிணங்களை எலும்புக்கூடுகளாக உயிர்ப்பித்த ஒரு அசுரன் ஆர்க்லிச். உடனடியாக உயர் அதிகாரிகளிடம் புகார் செய். 2 ஏரேங் அரக்கர்கள் மட்டுமே இருப்பதாக அவர்கள் சொன்னார்கள். இப்போது அவர் உணர்ந்தார். பேச்சுவார்த்தைக்கான ஆரம்ப முன்மொழிவு அவர்கள் பலவீனமாக இருந்ததால் அல்ல, அது உண்மையான அர்த்தத்தில் ஒரு பேச்சுவார்த்தை. ஒரு வகையில் அது கருணையாக இருந்திருக்கலாம். மறுபுறம் சரித்திரன் டைகருடன் ஒரு டாக்ஸியில் வந்து கொண்டிருந்தான். டைகர் தனது முழு உடலையும் ஒரு மேலங்கி மற்றும் முகமூடியால் மூடிக்கொண்டு ஒரு வினோதமான தோற்றத்தை வெளிப்படுத்தினார். இருப்பினும் டாக்ஸி ஓட்டுநர் அதிக கவனம் செலுத்தவில்லை. உயிரினங்களை அழைப்பது வழக்கமாக இருந்த ஒரு காலத்தில் அது ஒரு இயற்கையான சூழ்நிலையாக இருந்தது. சரித்திரன் பயணத்தின் போது கூட தனது ஸ்மார்ட் போனை கீழே வைக்கவில்லை. ஆஸ்மோவால் நிர்வகிக்கப்பட்ட நிலவறைக்குள் எலும்புக்கூடு மாவீரர்கள் நுழைந்தனர். எடிசாவை எங்கும் காணாததால் அவள் ஏற்கனவே கிளம்பிவிட்டாள் போல் தோன்றியது. நிச்சயமாக சரித்திரன் அமைதியாக பார்க்கப் போவதில்லை. விஷயங்கள் என் கட்டுப்பாட்டில் நடக்க வேண்டும். இல்லையெனில் அது உண்மையான சக்தி அல்ல. இறுதியில் அவர் இந்த விஷயத்தை தானே முடிக்க வேண்டியிருந்தது.